ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க வேலியன்ட் 1 படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு வார் ஆக்ஷன் படமா ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நார்த் அண்ட் சவுத் கொரியாவுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா பதட்டமான சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான சிவிலியனை கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது கிராஷ் ஆகி ஃபாரஸ்ட் உள்ள விழுந்துடுறாங்க. அதுல இருந்து அவங்க எல்லாம் சேர்ந்து எப்படி தப்பிச்சு வெளியே வராங்க யுஎஸ் கவர்மெண்டோட ஹெல்ப் இல்லாம அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங்கோட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். ஆனா அது எக்ஸிகியூஷன்ல எவ்வளவு தூரம் கொடுத்திருக்காங்க அப்படின்றத மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. யாருமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். படத்துல காமிச்சிருக்க அந்த வார் ஃபீல்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவு பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. இந்த படத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா சீன்ஸா ஒரு சில சீன்ஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நமக்கு பக்குன்னு ஆகிற அளவு, இவங்க எப்படியாவது அதெல்லாம் தப்பிச்சணும் அப்படின்ற அளவு. ஆனா மத்தபடி எந்த சீன்ஸ்லயுமே இவங்க தப்பிக்கணும் அப்படின்றப்ப நமக்கு தோண மாட்டேங்குது. அந்த அளவு தான் பண்ணி வச்சிருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல ஓகேவா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் பரவாயில்லாம இருக்கு. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா சுத்தமா சுவாரஸ்யமே எல்லாமே எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. அவங்க இஷ்டத்துக்கு ஏனோ தானு ஒரு வார் ஃபீல்ட காமிச்சு அதுக்குள்ள நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. சுத்தமா அது நம்பகத்தன்மையே இல்லாம தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம பல சீன்ஸ் நமக்கு பிரெடிக்டபிளா லாகிங்காவும் இருக்கதான் செய்யுது. ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு பிலே ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.